மாபெரும் போராட்டத்தில் தேவனுடைய அரசாங்கத்தின் அஸ்திவாரம் எவ்வளவு தூரம் நிலையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் ஆண்டு வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உம்முடைய நீதி நியாயங்கள் உறுதியானவை என்பதை வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. அது எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவரீர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆல்பர்ட் டோமே என்பவர் நியூயார்க் தலைமை நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்தவர். ஒரு முறை ஒரு விசாரணை 2 வாரம் நீடித்தது. ஒரு வாலிப கொலைகாரன் தன் வீட்டின் அருகில் இருந்த ஒரு வாலிப பெண்ணை கொன்று விடுகிறான். அந்த விசாரணை முழுவதிலும் அவன் கோபத்தோடு எல்லோரையும் வெறித்து பார்த்தவனாக இருந்தான். தீர்ப்பு சொல்லப்படும் போதும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தானா. அதற்கு பிறகு பலியான அந்த பெண்ணின் தாயும் பாட்டியும் பேசினார்கள். அவர் நேரே அந்த கொலைகாரனுடைய முகத்தை பார்த்து பேசினார்கள். 2 பேரும் சொன்ன செய்தியின் சாராம்சம் இதுதான்: நீ எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எங்களை உனக்கு நன்றாக தெரியும். நீ கொலை செய்த நாளிலிருந்து இந்த விசாரணை துவங்கும் வரை உன்னை நாங்கள் வெறுத்து கொண்டு தான் இருந்தோம், உன்மேல் கோபமாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய மனது மாறிவிட்டது. நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம். எங்களுடைய வீட்டின் முகவரி உனக்கு நன்றாக தெரியும். நீ எங்களுக்கு கடிதம் எழுத விரும்பினால் கடிதம் எழுதலாம், நாங்களும் உனக்கு பதில் எழுதுவோம் என்று பேசினார்கள். முதலாவது தாய் பேசினார், பிறகு பாட்டி பேசினார். தாய் பேசும்போது அவனுடைய முகம் சற்று வெளுத்தது, அவன் குனிந்தான். பாட்டி பேசும்போது முழுவதுமாக குனிந்து நின்று கொண்டே இருந்தான். இந்த விசாரணையில் பலியானவரின் தாயும் பாட்டியும் அவனை மன்னித்து விட்டார்கள். ஆனாலும் அவன் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டியது தான் இருந்தது. இவருடைய மன்னிப்பு அவனுடைய தண்டனையை மாற்றவில்லை. ஆனால் தேவன் மன்னிக்கும்போது நித்திய தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அது எப்படி? நியாயமுள்ள தேவன் தண்டனை கொடுக்காமல் எப்படி மன்னிக்கலாம் என்கிற கேள்வியும் பலராலே கேட்கப்படுகிறது. இந்த நாளிலே அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதி நியாயம் என்கிற வார்த்தைகளின் அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சிங்காசனம் எவற்றை ஆதாரமாக கொண்டுள்ளது என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அதற்கான பதில் சங்கீதம் 97:2 காணப்படுகிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதி என்பதற்கான எபிரேய வார்த்தை செடக், நியாயம் என்பதற்கான எபிரேய வார்த்தை மிஷ்பாட். இந்த எபிரேய வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? இந்த அர்த்தத்தை ஆசரிப்பு கூடார ஆராதனைகளிலே நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. என அவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் நியாயப்பிரமாணம் காணப்பட்டது. முதலில் ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். படத்தை பாருங்கள். இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு தோற்றம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வனாந்திர வழியாக பயணம் செய்த போது மோசேயின் தலைமையில் இந்த ஆசரிப்பு கூடாரம் உருவானது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் திறந்த வெளி ஒன்று காணப்படும். அதை பிராகாரம் என்று சொல்வார்கள். மூடிய ஒரு பகுதியும் காணப்படுகிறது. அதன் மேலே மேகஸ்தம்பம் இருப்பதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் தரைப்படத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இவ்வாறு இருக்கும். கிழக்கே இருந்து உள்ளே நுழைவார்கள். உள்ளே ஒரு பிராகாரம் என்று அழைக்கப்படுகிற திறந்த வெளி இருக்கும். இது அது நடுவில் இருக்கக்கூடிய கூடாரத்தின் 4 பகுதிகளிலும் இந்த திறந்த வெளி இருக்கும். நடுவில் இருக்கிற கூடாரத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவுக்கு பெயர் பரிசுத்த ஸ்தலம், 2வது பிரிவுக்கு பெயர் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிராகாரத்தில் 2 முக்கியமான பொருட்கள் இருந்தன. இந்த ஆசரிப்பு கூடாரமானது அகலம் எவ்வளவோ அதுபோல் 2 மடங்கு நீளம் உடையதாக இருந்தது. முதல் பாதி ஒரு சதுரம், பின்பாதி இன்னொரு சதுரம்.
முதல் சதுரத்தின் மைய பகுதியிலே தகன பலிபீடம் இருந்தது. இங்கே ஆட்டை பலியிடுவார்கள். ஆடு மாத்திரமல்ல, வேறு பலிமிருகங்களையும் இங்கே வந்து பலியிடுவார்கள். அதை தாண்டி ஒரு தொட்டி இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் கூடாரத்திற்குள் செல்வோம் என்றால் முதல் பிரிவில் ஒரு குத்துவிளக்கும் ஒரு மேஜையும், அந்த மேஜை மேலே அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. பிறகு ஒரு தூப பீடம் இருந்தது. படத்தை பார்த்தால் உங்கள் மனதில் இது எளிதாக பதியும். அதையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு பகுதி இருந்தது. அதில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம் என்று ஒன்று இருந்தது. 2 தேவதூதருடைய உருவம் ஒரு பொன் தகட்டின் மேலே நிறுத்தப்பட்டிருந்தது. அதை கிருபாசனம் என்று சொல்வார்கள். இந்த 7 பொருட்களும் மிகவும் முக்கியமானவை. இந்த 7 பொருட்களையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. சரி, இந்த 7ல் தகன பலிபீடமும் உடன்படிக்கை பெட்டியும் இன்றைக்கான நீதி நியாயத்தை பற்றி நமக்கு விளக்கம் தருகிற பகுதிகளாக இருக்கின்றன. முதல் பாதியின் மையத்தில் தகன பலிபீடம் இருந்தது. 2ஆம் பாதியின் மையத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருந்தது தெரியுமா? அதில்தான் நீதி என்பதற்கான விளக்கம் நமக்கு இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை சாட்சி பெட்டி என்றும் சொல்வார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைத்த 10 கற்பனைகளை 2 கற்பலகைகளில் எழுதியிருந்தார். அந்த கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தன. நீதி என்பதற்கான எபிரேய சொல் செடக் என்று ஏற்கனவே பார்த்தோம். செடக் என்றால் எது சரியோ அதை செய்வது என்ற அர்த்தம். நாம் கைக்கொள்வதற்காக 10 கற்பனைகளை தேவன் கொடுத்ததாக உபாகமம் 4:13 நாம் வாசிக்கிறோம். எனவே 10 கற்பனைகளை கைக்கொள்வது தான் நீதி என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 119, 172 இவ்வாறு வாசிக்கிறோம். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். இங்கே நீதி என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஸ்டேடக். புதிய ஏற்பாட்டிலும் கற்பனையானது நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கற்பனைகள் நமக்கு தீமை செய்வதற்கல்ல, நமக்கு நன்மை செய்வதற்கே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கற்பனைகளின்படி நடப்பது நமக்கு நல்லது. கற்பனைகள் முழுவதையும் நாம் கைக்கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார் என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 10 கற்பனையை நியாயப்பிரமாணம் என்கிற பெயரினாலும் அழைத்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தைக்கு 1க்கு மேலான அர்த்தங்கள் உள்ளன. எந்த இடத்தில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெரிந்திருந்தால்தான் தவறான முடிவுக்கு செல்லாமல் இருக்க முடியும். நியாயப்பிரமாணம் என்று வருகிற இடங்கள் அனைத்திலும் அது 10 கற்பனையை சுட்டிக்காட்டவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரி, இந்த கற்பனையை நாம் கை கொள்ளும் போது என்ன மனநிலையிலே அவற்றை கை கொள்ள வேண்டும்? மத்திய 22ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவரும் ஒரு வேதபாரகனும் பேசி கொண்டிருந்த போது ஒரு முக்கியமான கருத்து அங்கே வெளிப்படுகிறது. கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், மனிதரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். இந்த 2லும் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நியாயப்பிரமாணம் முழுமையும் என்று சொல்லும்போது 10 கற்பனை மாத்திரமல்ல, முதல் 5 புத்தகங்களையும் இந்த வார்த்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. அந்த வசனத்தில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்று நாம் வாசிப்போம். தீர்க்க தரிசனங்கள் மற்ற பகுதிகள், முதல் 5 புத்தகங்கள் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்பட்டன. ரோமர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்னொன்றை வாசிக்கிறோம். இந்த உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக போன்ற கட்டளைகளை சொல்லிவிட்டு பவுல் எழுதுகிறார், இந்த கற்பனைகள் அனைத்தும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. சிலர் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். தேவனிடத்தில் மனிதனிடத்தில் அன்பாக இருந்தால் இந்த கற்பனைகள் தேவையில்லை என்று சொல்கிறார்கள்.
அது சரியா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் மனிதனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நண்பனுடைய மனைவியோடு உபச்சாரம் செய்யலாமா? நண்பனை கொலை செய்யலாமா? நண்பனுடைய வீட்டிலிருந்து திருடலாமா? யோசித்து பாருங்கள். அன்பு இருந்தால் இவற்றையெல்லாம் செய்ய மாட்டோம். அன்பு இல்லை என்றால் இவற்றையெல்லாம் செய்வோம். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அன்பு இல்லாமலேயே இவற்றையெல்லாம் நாம் செய்யாமல் இருக்கலாம். இங்கே அன்பு முக்கியம், இந்த கீழ்ப்படிதல் முக்கியம். மனதிற்குள்ளாக இருக்கிற அன்பு கீழ்ப்படிதலாக வெளியே வர வேண்டும். அன்பு இல்லாமல் கீழ்ப்படிதல் இருப்பது போல தோன்றுவது மாய்மாலம். அந்த மாய்மாலத்தினாலே நமக்கு மனதிலே அமைதி இருக்காது. மனதிலே சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் இந்த கட்டளைகளை அன்பின் அடிப்படையில் நாம் கைக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பு இல்லாமல் இந்த கட்டளைகளை கைக்கொள்வதாக நாம் பாசாங்கு காட்டினால் தேவன் அதை அருவருக்கிறார். ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து கேட்டான், இவற்றையெல்லாம் நான் சிறுவயது முதல் கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் அடுத்து அப்படி உண்மையிலேயே இந்த வசனங்களை எல்லாம் கைக்கொள்கிறாய் என்றால் இதை செய் என்று ஒன்று சொல்கிறார். அவன் வருத்தத்தோடு போய்விட்டான் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதனால் அன்பின் அடிப்படையில் இந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய 10 கற்பனைகளை நாம் அன்பின் அடிப்படையில் கைக்கொள்வதே நீதி. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருந்த கிருபாசனத்தின் கீழ் 10 கற்பனை வைக்கப்பட்டிருந்தது. இந்த தேவதூதர்களுடைய உருவமும் அது நின்ற தங்கத்தகடும் சேர்ந்து கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. அந்த கிருபாசனத்திற்கு இடையே ஒரு வெளிச்சம் இருக்கும். அது தேவனுடைய பிரசன்னத்தை சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் இந்த கற்பனையின்படி நடப்பது என்பது தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்வதனால் மாத்திரமே தவிர மற்றபடி அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது தேவனோடு நாம் இருப்பதனால் வருகிற ஒரு வெளிப்பாடாக இருக்க வேண்டும். தேவனோடு நாம் இராமல் கற்பனையின்படி நடப்பதாக காட்டுவது பல சமயங்களில் அது மாய்மாலமாக வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள 10 கற்பனையாகிய நியாயப்பிரமாணத்தை அன்போடு கைக்கொள்வது தான் நீதி. இத்தகைய நீதிதான் தேவனுடைய சிங்காசனத்தின் ஒரு ஆதாரம். தேவனுடைய சிங்காசனமானது நீதியை அஸ்திபாரமாக கொண்டது. அன்பை வெளிப்படுத்துகிற இந்த கற்பனைகளை நாம் ஒழித்து விட்டோம் என்றால் தேவனுடைய நிர்வாகம் சரியானதாக இருக்க முடியாது. தேவனுடைய பிரமாணத்தின் மாறா தன்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் நான் இருந்த தென்னிந்திய திருச்சபையில் ஆயர் வருகிற அந்த நாளில் 10 கற்பனையை வாசிப்பார்கள். ஒவ்வொரு கற்பனையாக வாசிப்பார்கள். வாசித்த உடனே விசுவாசிகள், கர்த்தாவே, இந்த கற்பனையின்படி நடக்க எங்கள் இருதயத்தை ஏவியருளும் என்று சொல்லுவோம். ஆனால் கற்பனையின்படி நடத்தல் என்றால் எல்லா கற்பனையின்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் கற்பனையே தேவையில்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கற்பனை சிலுவையில் ஒளிந்து விட்டது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் 10 கற்பனை தான் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லும்போது, 10 கற்பனையின்படி நடப்பது தான் நீதி என்று சொல்லும்போது இந்த பிரமாணம் ஒளிந்துவிட்டது என்று நாம் எவ்வாறு சொல்ல முடியும்? ஜான் வெஸ்லி சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே மூலம் கொடுக்கப்பட்ட சடங்காச்சார பிரமாணத்தில் தேவாலயத்தின் பலிமுறைகள் இடம்பெற்றிருந்தன. அவற்றை அழிப்பதற்கு நம் கர்த்தர் வந்தார். இயேசு கிறிஸ்து பலியானதினாலே இந்த பலிமுறைகள் ஒளிந்து போயின. ஆனால் 10 கற்பனைகளில் அடங்கிய தீர்க்கதரிசிகளால் வலியுறுத்தப்பட்ட ஒழுக்க பிரமாணத்தை அவர் ஒழிக்கவில்லை என்று ஜான் வெஸ்லி சொல்கிறார். ஆனால் இந்த நாட்களில் இதுபோன்ற முன்னோடிகள் சொன்னதை கேட்பதற்கு போதகர்கள் ஆயத்தமாக இல்லை. 10 கற்பனைகளாகிய நியாயப்பிரமாணம் ஏன் இன்றும் நம்மை கட்டுப்படுத்துகின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பாவம் என்பது 10 கற்பனையை மீறுவது தான் என்று வேதாகமம் சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே. இப்போது உந்து வண்டியில், அதாவது சைக்கிளில் 2 பேர் பயணம் செய்யலாம், பின்னாலே ஒரு உட்கார்ந்து செல்லலாம். ஆனால் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் அப்படி சென்றால் காவலர்கள் அபராதம் விதிப்பார்கள் அல்லது பிடித்து நிறுத்தி விடுவார்கள். எனவே ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம்?
2 பேர் சைக்கிளில் பிரயாணம் செய்யக்கூடாது. பின்னர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்கிற காலத்தில் சைக்கிளின் பின்னால் யாராவது உட்கார்ந்து பயணம் செய்தால் தவறு இல்லை என்று அவர் சட்டம் போட்டார். அந்த சட்டம் வந்த பிறகு இப்பொழுது காவலர்கள் நாம் யாரையும் பிடிக்க மாட்டார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே. நம்முடைய பாவத்தை நிமித்தமாக இயேசு கிறிஸ்து மரிக்க வந்தார் என்று நாம் சொல்கிறோம். அப்படி மரிப்பதற்கு பதிலாக எளிதாக நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கலாமே. யோசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். அந்த பாவத்திற்காக அவர் வந்து சாக வேண்டும். நியாயப்பிரமாணமே இல்லாவிட்டால், இந்த வசனங்கள் அதைத்தான் சொல்கின்றன, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. எனவே இந்த வசனங்களை நாம் சற்று யோசித்து பார்த்தால், பாவம் என்று ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் அங்கே நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதருடைய நிலை என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கேட்டுப்பானார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதையும். இந்த வசனங்கள் எல்லாம் மனிதர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். பாவமில்லாத மனிதன் எவனும் இல்லை என்பதை காட்டுகிறது. ரோமரில் பவுல் அழகாக சொல்கிறார். ஏன் அந்த நிலை என்பதற்கான காரணத்தை அவர் இங்கே சொல்கிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. நம்முடைய மாம்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் பாவத்தன்மை எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. அது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, கீழ்ப்படிய விடாது என்று பவுல் சொல்லியிருக்கிறார். மாம்ச சிந்தையாகிய பாவத்தன்மையால் நியாயப்பிரமாணத்தை மீறினால் என்ன செய்ய வேண்டும் அதை பார்ப்போம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒரு மனிதனை சாகுபடி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டால் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். 10 கற்பனையை மீறினால் அங்கே ஒரு தண்டனை சொல்லப்படுகிறது. அந்த தண்டனை என்ன? அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம அப்படி செய்வதில்லை. அந்த காலத்தில் அப்படி செய்வதற்கான அரசாங்கம் ஒன்று இருந்தது. அது இறைவனுடைய அரசாங்கம் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தேவனுடைய அரசாங்கங்கள் இல்லை. இதுபோன்று மனிதர்கள் செய்துவிட முடியாது. சபிக்கிறதற்கெல்லாம் கொலை செய்ய மாட்டார்கள். அந்த தேசத்தில் என்ன சட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த சட்டத்தின் முடிதான் செய்வார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த தவறுகளை செய்கிறவர்கள் இன்றைக்கு கொல்லப்படாவிட்டாலும் நித்திய ஜீவனை பெற மாட்டார்கள். நித்திய அழிவை அவர்கள் பெறுவார்கள். எனவே நீதியை ஒருவன் செய்யவில்லை என்றால் அவன் கொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியாயமாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். இங்கே தீர்ப்பு என்கிற வார்த்தை வருகிறது. பாவிக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க வேண்டும், நீதிமானுக்கு விடுதலை தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த தீர்ப்பு என்பதற்கான எபிரேய சொல் தான் மிஸ்பாட். நியாயம் என்பதற்கான எபிரேய சொல்லும் இந்த மிஸ்பாட் தான். எனவே நியாயம் என்பது தவறு செய்ததற்கான தண்டனை கொடுக்கிறதை சுட்டி காட்டுகிறது. அநீதி செய்பவனுக்கும் நீதி செய்யாதவனுக்கும் தண்டனை கொடுப்பது தான் நியாயம். பெற்றோரை அடித்தால் அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பெற்றோரிடத்தில் அன்பு இல்லாமல் இருந்தால் அதற்கும் தண்டனை தான். ஆனால் அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. அன்பு இருப்பது போல நடித்து விடலாம். ஆனால் தேவன் கொலை தண்டனையை அவர்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கணவனும் மனைவியும் தங்கள் பெற்றோரை நேசிக்காமல் இருக்கிற பழக்கம் அதிகமாகி கொண்டு வருகிறது. இயேசுடைய காலத்தில் கூட அப்படித்தான் இருந்தார்கள். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை காணிக்கையாக ஆலயத்துக்கு கொடுத்து விட்டால்
பெற்றோரை கவனிக்க வேண்டியது இல்லை என்று நினைத்தார்கள். இன்றைக்கு ஊழியம் செய்கிற அநேகர் கூட தங்கள் பெற்றோரை மதிப்பது இல்லை. நியாயம் என்ன? அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது தான் என்று வேதாகமம் சொல்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதி என்றால் சரியானபடி நடத்தல், 10 கற்பனையின்படி நடத்தல், சரியானபடி நடப்பதாகும். நியாயம் என்றால் சரியானபடி நடக்கிறவர்களுக்கு பரிசு கொடுத்தல், சரியானபடி நடக்காதவருக்கு தண்டனை கொடுத்தல். இந்த நீதியும் நியாயமும் தான் தேவனுடைய அரசாங்கத்தின் அஸ்திபாரங்கள். சரியானபடி நடக்க வேண்டும், பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். நடக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், நடந்தவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். எனவே ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள 10 கற்பனையாகிய நியாயப்பிரமாணத்தை அன்போடு கைக்கொள்பவருக்கு பரிசும், அப்படி நடக்காதவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பது தான் நியாயம். இத்தகைய நியாயம்தான் தேவனுடைய சிங்காசனத்தின் இன்னொரு ஆதாரம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கு பார்த்ததை லேசாக நாம் திருப்பி பார்ப்போம். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இறை அரசின் அஸ்திபாரம், தேவனுடைய அரசாங்கத்தின் அடித்தளம் நீதியும் நியாயமும் ஆகும். நீதி என்பது தேவன் கொடுத்த கற்பனைகளின்படி நடப்பது. நியாயம் என்பது அப்படி நடக்காதவர்களுக்கு தண்டனையும், அப்படி நடக்கிறவர்களுக்கு பரிசும் கொடுப்பதாகும். சரி, இப்போது ஒரு கேள்வி வருகிறது. நீதியும் நியாயமும் காக்கிற தேவன் எவ்வாறு பாவ மனிதனை மன்னிக்க முடியும்? மன்னிப்பது நியாயம் அல்லவே. அவன் தவறு செய்திருக்கிறான், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அதுதான் நியாயம். தண்டனை கொடுக்காமல் அவனை மன்னித்து விட்டால் அது அநியாயம்தானே? யோசித்திருக்கிறீர்களா? தேவன் ஒரே சமயத்தில் நியாயமானவராகவும் மன்னிக்கிறவராகவும் இருப்பது எப்படி? நியாயமாக நடக்கிற தேவன் நம்மை மன்னிப்பதற்காக என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நாட்களில்தான் இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது மற்றவரிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். ஒரு முகமதிய நண்பன் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். தேவன் சர்வ வல்லவர், நான் இவனை மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டால், இல்லை மன்னிக்கக்கூடாது என்று இந்த பிரபஞ்சத்தில் யார் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர் தேவன். அப்படி அவர் பேசாமல் மன்னித்து விட்டு போக வேண்டியதானே? எதற்காக ஒரு மனிதனாக வந்து உலகத்திலே சாக வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டான். எனக்கு அப்போது பதில் தெரியாது. நான் திகைத்து நின்றேன். என்ன பதில் சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வேதாகமத்தை வாசித்த போது தேவன் தம்முடைய சிருஷ்டிகளை எவ்வளவு தூரம் மதிக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன். இந்த தேவன் தன் இஷ்டப்படி நியாயத்தை மாற்றுகிறவர் இல்லை. நியாயப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்பது தான் அவர் யோசிக்கிறார். நியாயம் என்றால் மறந்து விடாதிருங்கள், மிஸ்பாட் என்பது சரியான தீர்ப்பு கொடுப்பதாகும். சரியான தீர்ப்பு கொடுக்காமல் கண்சாடையாக அவர் யாரையும் விட்டுவிடுவது இல்லை. அப்படியானால் அவர் மன்னிக்கக்கூடாது, எவரையும் மன்னிக்கக்கூடாது. எல்லோரும் பாவிகள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். மன்னிப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 53:6 5 ஒரு பகுதியும் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் என்பது இங்கே இயேசு. நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்றால் தண்டனை அவர் மேல் வந்தது. பாவம் செய்கிறவனை கட்டாயமாக தண்டித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அவன் மேல் இந்த ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறதுனாலே அவனை மன்னிக்க விரும்புகிறார். அவனை மன்னிப்பதற்காக அந்த பாவி அடைய வேண்டிய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது என்னுடைய நண்பனை சந்திக்க நேரிட்டால் அவனிடத்தில் விளக்கம் கட்டாயமாக சொல்வேன். தேவன் எந்த அளவிற்கு நியாயமாக நடப்பதில் அக்கறை காட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பவுல் மிக அழகாக இதை சொல்கிறார். தாம் நீதி உள்ளவரும், அதாவது நீதியின்படி அவர் பாவிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தேவன் தண்டனை கொடுக்கிறவராயும் விசுவாசியை நீதிமானாக்குகிறவருமாய், அதாவது விசுவாசிக்கிற பாவியை மன்னிக்கிறவருமாய் விளங்கும்படி இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். எல்லா பாவிகளையும் அவர் மன்னிக்கப் போவதில்லை, விசுவாசிக்கிற பாவியை தான் மன்னிப்பார். ஏனென்றால் பாவிகளை மன்னித்து அவர்களை உயிரோடு வைப்பதற்கு தேவன் ஆசைப்படுவது அவர்களோடு
அன்பான உறவை வைத்துக் கொள்வதற்காகத்தான். ஆனால் அந்த மனிதன் தேவனோடு பழக விரும்பவில்லை, தேவனை நேசிக்கவில்லை என்றால் அவனை உயிரோடு வைத்தார் அவன் நிச்சயமாக எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்கிறவனாகத்தான் இருப்பான். எனவே விசுவாசிக்கிற பாவிகளை அவர் மன்னிக்கிறார். விசுவாசம் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவருடைய நம்பகத்தன்மையை நம்புகிற நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை பாவிகளுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பலியானார். இந்த பலியைத்தான் தகன பலிபீடம் நமக்கு காட்டுகிறது. ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்தவுடனே முதலாவதாக தென்படுகிற பொருள் தகன பலிபீடம்தான். அங்கே பலி செலுத்தினால்தான் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளத்தக்கதாக நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போக முடியும். அந்நாட்களிலே ஆசாரியர்கள் நம்முடைய பிரதிநிதியாக சென்றார்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நேரடியாக செல்லலாம். ஒருவேளை பூலோக கூடாரத்திற்குள்ளாக விசுவாசிகள் நுழைய முடியாவிட்டாலும் தேவனை விசுவாசிக்கிற எல்லோரும் தேவனிடத்தில் நேரடியாக போவதற்கான வாய்ப்பு அந்த காலத்திலும் இருந்தது. தாவீது ஆசாரியன் இல்லை, ஆனால் படுக்கையில் இருந்து உம்மோடு பேசிக்கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமிடத்தில் தேவன் பேசினார், ஈசாக்கினிடத்தில் பேசினார், யாக்கோபிடத்தில் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் ஆசாரியர்கள் இல்லை. அதற்கு பின்னான காலங்களிலும் அநேக தேவ பக்தர்களோடு தேவன் பேசியிருக்கிறார். தேவன் பேசினார் என்று எழுதி வைத்திருப்பது தான் நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் எத்தனையோ விசுவாசிகளிடத்தில் அவர் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடார ஒழுங்கு தேவன் இறுதி தீர்ப்பை எவ்வாறு எழுதுகிறார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். இதுவரைக்கும் நாம் பார்த்தது என்ன? நீதியின்படி நடக்காத நமக்கு நியாயப்படி தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனையை தேவன் தன்மேல் ஏற்றுக்கொண்டதால் நம்மை மன்னிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது மூலம் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. தேவன் என்னை மன்னித்து விட்டார் என்று நான் உணரும்போது நமது குற்ற மனப்பான்மையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. மனதிற்குள்ளாக ஒரு அமைதி வருகிறது. அந்த இளைப்பாறுதலை சுட்டி காட்டுவதற்கு அடையாளமாக தேவன் ஒன்றை 10 கற்பனையிலேயே வைத்திருக்கிறார். அது என்ன என்று பார்ப்போம். அதற்கு முன்னராக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சொல்லிவிடுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டால் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நியாயப்பிரமாணத்திலே ஓய்வு நாள் என்று ஒன்று வருகிறது. 4வது கற்பனையாக அது காணப்படுகிறது. இந்த ஓய்வு நாள் கற்பனை தான் நியாயப்பிரமாணத்தின் 2 பிரிவுகளிலும் வருகிறது. தேவன் மேல் அன்பு, மனிதன் மேல் அன்பு என்று இந்த 10 கற்பனை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். ஓய்வு நாள் ஆசரித்தல் என்பது தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் வெளிப்படுத்துகிறது, மனிதர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் வெளிப்படுத்துகிறது. 7ஆம் நாள் ஓய்வு நாள், முதல் 6 நாட்களும் வேலை என்று இந்த கற்பனை சொல்கிறது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 6 நாட்களும் வேலை நாட்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறையாக இருப்பதனால நம்மில் அநேகர் அதையும் ஒரு ஓய்வு நாளாகத்தான் பார்க்கிறோம். அன்றைக்கு வேலை செய்வது யாருக்கும் பிடிக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமையிலும் வேலை செய்கிறாயா என்று கேட்கிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது முதல் 6 நாட்களும் வேலை நாட்கள். 7வது நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட மனதளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 6 நாட்கள் வேலை செய்யாதவர்கள் ஓய்வு நாள் கற்பனையை மீறுகிறார்கள். 6 நாட்களும் நாம் வேலை செய்யும்போது நம்முடைய குடும்பத்திற்காக நாம் சம்பாதிக்கிறோம். என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை அனுபவிக்கிறவர்களுக்காக அந்த வேலை செய்கிறோம். உதாரணமாக தெருவை பெருக்குகிற வேலை என்று வைத்துக்கொள்வோமே, அந்த இடத்தை சுத்தமாக பெருக்கினால் அந்த தெருவில் குடியிருக்கிறவர்கள் அந்த தெரு வழியாக செல்கிறவர்களுக்கு நல்லது. சம்பாதிப்பதற்காக மாத்திரம் வேலை செய்யாமல் இந்த வேலையே சேவையாக நாம் செய்தால்தான்
தேவன் 6 நாட்களில் உலகத்தை உண்டாக்கிய போது என்ன நோக்கத்தோடு செயல்பட்டாரோ அப்படி செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். முதல் 6 நாட்களும் இவ்வாறு வேலை செய்யாதவர்களுக்கு ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. 7வது நாளில் மாத்திரம் நாங்கள் வேலை செய்யாமல் ஊழியம் செய்கிறோம் என்று நாம் சொல்வோம் என்றால், மற்ற 6 நாட்களிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வி எழும்புகிறது. 6 நாட்களும் வேலை செய்யவில்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைத்துக் கொள்வதில் அர்த்தமில்லை. சிலருக்கு என் மேல் கோபம் வரலாம், சிலர் இதை யோசித்து பார்த்து திருந்தலாம். தேவன் என்ன விரும்புகிறார் என்று வேதாகமம் சொல்கிறதோ அதைத்தான் சொல்கிறேன். 6 நாட்களும் வேலை நாட்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாள். திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கவே இருக்காது. ஏனென்றால் நாம் தான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாமல் தானே இருக்கிறோம். நம்முடைய மனநிலையில் ஏற்கனவே சாத்தான் தயாராகி விட்டானே. இந்த 7வது நாள் ஓய்வு நாளை பற்றி வேதாகமும் நினைவு சின்னம் என்று சொல்கிறது. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். அடையாளம் என்றால் முத்திரை. ஆண்டவர் 6 நாளிலே உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எனவே தேவனே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதற்கு ஓய்வு நாள் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய், அதாவது முத்திரையாய் இருக்கும் என்று இன்னொரு வசனம் சொல்கிறது. பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்படுதல். தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு ஓய்வு நாள் நினைவு சின்னம். எனவே ஓய்வு நாள் தான் தேவனுடைய முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். அவருடைய அந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசித்திருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை எபிரேயர் 4:10 சொல்கிறது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அதே எபிரேயர் 4 அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது என்று எழுதுகிறார். தேவன் ஓய்ந்திருந்தது போல அவனும் ஓய்ந்திருப்பான். பாவ பாரத்திலிருந்து இளைப்பாறுதல் தருகிறார் என்பதற்கும் ஓய்வு நாள் நினைவு சின்னமாக இருக்கிறது. என 3 காரியங்களுக்கு இந்த ஓய்வு நாள் நினைவு சின்னமாக இருக்கிறது. தேவன் நம்மை படைத்தார், தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். வேதாகமம் இவ்வாறு சொல்லும்போது அது வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் யார்? ஏதேனிலே 2 மரங்களை ஆண்டவர் வைத்தார். ஒரு மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் இறந்து விடுவீர்கள் என்று சொன்னார். இன்னொரு மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நித்தியமாக வாழ்வீர்கள் என்று சொன்னார். இதில் என்ன ஒழுக்கம் இருக்கிறது? சில சமயங்களில் 10 கற்பனையை எடுத்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள், ஆம், ஒரு வேதியியல் நிபுணர் பொருட்களை சோதித்து பார்ப்பது போல தேவன் கொடுத்த கற்பனைகளை சில சோதித்து பார்க்கிறார்கள். இது எனக்கு பிடித்திருக்கிறது, இதன்படி நடப்பேன், இது எனக்கு பிடித்திருக்கிறது, இதன்படி நடப்பேன், இது எனக்கு சரியாக தெரிகிறது, இதன்படி நடப்பேன் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கட்டளைகளை சோதித்து பார்ப்பதற்கு நமக்கு எந்த அனுமதியும் இல்லை. அநேக வசனங்கள் சொல்பவற்றை நாம் இவ்வாறு தான் கடைபிடிக்கிறோம். 3 காரியங்கள் சொல்லியிருக்கும், ஒன்றை எடுத்துக்கொள்வோம், அடுத்து 2ஐ விட்டு விடுவோம். எடுத்துக்கொண்ட ஒன்றில் மிகவும் தீவிரமாக இருப்போம். சாத்தானுக்கு அதுதானே பிடிக்கிறது. கொலை செய்யக்கூடாது, அது ஒழுக்கம்தான், நல்லொழுக்கம். திருடக்கூடாது, அது நல்லொழுக்கம். 6 நாளில் வேலை செய்ய வேண்டும், 7வது நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும். இதில் என்ன ஒழுக்கம் இருக்கிறது? 7வது நாளைத்தான் நாம் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? நமக்கு ஓய்வு வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு நாளிலே நாம் ஓய்ந்து விட்டு போகலாமே. மற்ற நாட்களை விட ஒரு நாளை வித்தியாசமாக பார்ப்பதில் என்ன ஒழுக்கம் இருக்கிறது என்கிற கேள்வி கேட்கிறார்கள். இதே கேள்வியைத்தான், ஏன் அந்த மரத்தை எங்கே வைத்தார், அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது என்று ஏன் சொன்னார், அப்படி சொல்லியிருக்காவிட்டால் பிரச்சனை வந்திருக்காதல்லவா என்றும் சொல்கிறார்கள். இதையெல்லாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய விரும்புகிறோமா விரும்பவில்லையா என்பதற்கான வெளிப்பாடாக இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாது இருத்தல் தேவனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு நாம் விரும்புகிறோம் என்பதற்கு ஆதாரமாக இருந்தது.
எப்பொழுது ஏவாளும் ஆதாமும் அதை சாப்பிட தீர்மானித்தார்களோ அப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். தேவன் குறிப்பிட்ட 7வது நாளிலே நாம் ஓய்ந்திருப்பது தேவனோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அது வேண்டாம் என்று ஒதுக்கினால் தேவனுடைய உறவை நாம் ஒதுக்குகிறோம். ஏன் கடைபிடிக்க வேண்டும்? தேவன் சொன்னார், அவ்வளவுதான். தேவன் சொன்னால் நாம் செய்யதாக வேண்டும். சாத்தானின் முயற்சி இதுதான். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று யாக்கோபு 2:10 சொல்லுவதால் ஏதாவது ஒரு கற்பனையை குறிவைத்து அது நமக்கு தேவையில்லை என்று நம்மை நம்ப வைக்க சாத்தான் முயல்கின்றான். அந்த முயற்சிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய அரசாங்கத்தின் அஸ்திபாரம் நீதி. அந்த நீதி நியாயப்பிரமாணத்தில் வெளிப்படுகிறது. நாம் அவற்றை கடைபிடித்தாக வேண்டும். மிருகத்தின் முத்திரை என்ற ஒரு வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தலில் வருகிறது. மிருகம் என்றால் என்ன, மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வலுசர்ப்பம் வருகிறது. 13ஆம் அதிகாரத்தில் ஒரு கடல் மிருகமும் ஒரு பூமி மிருகமும் வருகின்றன. இவையெல்லாம் ராஜ்யங்களை குறிக்கின்றன என்பதை அந்த அதிகாரங்களை நாம் படித்தால் புரிந்து கொள்ளலாம். இந்த எல்லா மிருகங்களுக்கும் பின்னராக சாத்தான் இருந்து செயல்படுகிறான். அதையும் அந்த அதிகாரங்களை படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். இவை தேவனுக்கு எதிராக செயல்படுகிற நிர்வாகங்கள். இதில் இந்த கடல் மிருகமும் பூமி மிருகமும் ஒன்று சேர்ந்து சாத்தானின் தலைமையின் கீழாக 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்காமல் முதல் நாளை ஆசரிக்கும்படி வற்புறுத்தப் போகின்றன. 7ஆம் நாள் ஆசரிப்பு தேவனுடைய முத்திரை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். எனக்கும் உங்களுக்கும் அது அடையாளம் என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் நமக்கு முத்திரை போடுகிறார். அந்த முத்திரை நம்முடைய கீழ்ப்படுதலிலே வெளிப்படுகிறது. அதுபோல முதல் நாள் ஆசரிப்பானது மிருகத்தின் முத்திரையாக இருக்கிறது. 6 நாள் வேலை செய்யாதவர்களும் 7வது நாளில் வேலை செய்கிறவர்களும் 4ஆம் கற்பனையை மீறுகிறார்கள். இந்த முத்திரை அடையாளம் என்கிற வார்த்தை ரோமர் 4:11 வருவதை பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். நாமோ விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக 7ஆம் நாள் ஓய்வு நாளாகிய அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். 3 காரியங்களுக்கு நினைவு சின்னமாக ஓய்வு நாள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காகவும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்ற ஒரு கேள்வியை ரோமர் 6:16 பவுல் எழுப்புகிறார். நாம் யாருக்கு கீழ்ப்படிய போகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படிய போகிறோமா, மனிதருக்கு கீழ்ப்படிய போகிறோமா? உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். வலுசர்ப்பம் சுட்டி காட்டுகிற உலக நிர்வாகத்தாலும் வலுசர்ப்பம் சுட்டி காட்டுகிற உலக நிர்வாகங்களும் கடல் மிருகம் சுட்டி காட்டுகிற போப்பியமும் பூமி மிருகம் சுட்டி காட்டுகிற போப்பிய எதிர்ப்பு சபைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக திரும்புவார்கள். உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக திரும்பிவிடும். இந்த மிரட்டலுக்கு பயப்படாதவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் இந்த மிரட்டல் வருகிறது. 14ஆம் அதிகாரம் இவ்வாறு துவங்குகிறது. 144,000 பேர் இயேசுவோடு அங்கே நிற்கிறார்கள். இவர்களை உருவாக்குகிற செய்தி என்ன என்பதை அதற்கு பின்னாலே நாம் பார்க்க முடியும். முத்துவதை புரிந்து கொண்டவர்கள் இவர்கள் உலகத்தின் மிரட்டல்களுக்கு பயப்படாதவர்கள். தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு அன்பின் அடிப்படையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த செய்தியை 3 தூதர்களின் செய்திகள் என்று நாம் அழைக்கிறோம், அல்லது முத்துவது என்று சுருக்கமாக நாம் அழைக்கிறோம். சரி, முத்துவது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரைய தொழுதுகளுக்கு ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். இந்த 3 தூதுகளுமே தொழுகை சம்பந்தமானவை தான். யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று முதல் தூது சொல்கிறது. பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகி உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாளே என்று 2ஆம் தூது சொல்கிறது. வேசித்தனம் கணவனை விட்டு பிரித்தல். நம்முடைய கணவராகிய இயேசுவை விட்டு நாம் பிரிந்து செல்லுதல் வேசித்தனம். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளாமல் தன்னையே தொழுது கொள்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். பாபிலோனுடைய தன்மை அதுதான். நமக்கு பேர் உண்டாகும்படி கோபுரத்தை கட்டுவோம்.
நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா? இன்றைக்கு ஒருவேளை நான் செய்கிற ஊழியத்தினாலே இவ்வளவு பெரிய நன்மைகள் விளைகின்றன என்று சொன்னால் நானும் பாபிலோனில் தான் இருக்கிறேன். பவுல் இதை அழகாக சொல்வார். அவர்களை காட்டிலும் நான் அதிகமாகி பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, என்னில் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் நமக்கு மகிமை செலுத்த ஆசைப்பட்டோம் என்றால் நம்மையே நாம் வணங்குகிறோம். அது வேசித்தனம். அந்த வேசித்தனம் இருக்கும் என்றால் ஒரு நாள் அது கோபமாக மாறும், உக்கிரம். அந்த கோபம் ஒரு காலத்தில் மது அருந்திய நிலைக்கு, அதாவது தேவனையே மறக்கிற நிலைக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். எனவே நம்மை வணங்குகிற தன்மையை துவக்கத்திலேயே வெட்டி எறிவது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆலயங்களில் தேவனை புகழ்வதற்கு பதிலாக மனிதர்களை புகழ்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, மனிதர்களை நாம் ஏன் புகழ வேண்டும்? இப்பொழுது செய்தியை கேட்போம், தேவனுடைய செய்தியை கேட்போம் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு 5 நிமிடம் பேசப் போகிறவரை பற்றி பேசுகிறார்கள். இவ்வாறு பேசி பேசி அந்த பேசுகிற பிரசங்கியாரை பாவ குழிக்குள் தள்ளுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவற்றை நாம் செய்யாதிருக்க வேண்டும். முதல் தூது சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. 2ஆம் தூது உன்னையே நீ தொழுது கொள்ளாதே என்று சொல்கிறது. 3ஆம் தூது மற்றவர்களை தொழுது கொள்ளாதே என்று சொல்கிறது. ஆனால் இந்த தேவன் அவர்கள் மேலும் எவ்வளவு பாசமுள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. மிருகத்தின் முத்திரை என்று சொல்லப்படும் போது மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்க வேண்டும் என்று உலக இயக்கங்கள், உலக நிர்வாகங்கள் சொல்கின்றன. அப்படி வணங்கி அந்த முத்திரையை தரித்து கொள்கிறவருக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்லும்போது, இரவும் பகலும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இராது, அவர்கள் வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்கிற வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்தால் ஏதோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் எரிந்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த வசனங்கள் நமக்கு தருகின்றன. இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்றபோது இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். 2000 வருஷங்கள் ஆகிவிட்டன, இன்னும் வரவில்லை. 2000 வருஷம் சீக்கிரமா என்றால் அவருக்கு இது 2 நாட்கள் அவ்வளவுதான். ஆனால் துன்மார்க்கன் சீக்கிரமாக அழிக்கப்பட்டு போவான். சங்கீதம் 37:10 பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயனால் அவன் இல்லை, முழுவதுமாக அவன் இல்லாமல் போய்விடுவான், கொஞ்ச நேரம்தான் என்றுதான் வேதாகம் சொல்கிறது. அந்த கொஞ்ச நேரம் அவருக்கு 1000 வருஷம் போல தெரிகிறது. அதனால் என்ன வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கள். சதா காலங்களிலும் கொஞ்ச நேரம் துன்மார்க்கர் படுகிற கஷ்டம் அவருக்கு சதா காலமாக தெரிகிறது, இரவும் பகலுமாக தெரிகிறது. தேவன் எவ்வளோ தூரம் மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். யாருக்கு தொழுகை என்பது தான் மாபெரும் போராட்டத்தின் முக்கிய பிரச்சனை. நாம் நம்மையும் பிறரையும் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்வதற்கு பழகுவோமா? கிறிஸ்தவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற போராட்டமானது தொழுகையின் அடிப்படையில் தான் பரலோகத்தில் தொடங்கியது. சிருஷ்டிகருக்கு மட்டுமே உரிய தொழுகையை சாத்தான் பெற விரும்பினான். வெளிப்படுத்தல் 13 படி அவன் வெற்றி பெறுவது போல தெரிகிறது. வெளிப்படுத்தல் 12:17 வாறு வாசிக்கிறோம். சபையின் மேல் கோபம் கொண்ட சாத்தான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. சாத்தான் ஜெயிப்பது போல தெரியலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம் இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறவர்கள், இயேசுவை பற்றிய சாட்சி உடையவர்கள். யோவானும் அப்படிப்பட்டவர் தான் என்று வேதாகம் சொல்கிறது. நம்முடைய சாட்சி நம்மை பற்றியதாக இருக்கக்கூடாது, இயேசுவை பற்றியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆலயங்களில் சாட்சி சொல்லுகிற அநேகர் நான் இவ்வளவு நல்லவன், நான் இவ்வளவு நல்லவள் என்று முன்னால் வந்து சொல்வதற்கு பிரயாசப்படுகிறார்கள். இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல முடியும் என்றால் முன்னால் இருந்து சாட்சி சொல்லுங்கள், இல்லை என்றால் நாம் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கே நாம் சாட்சி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் சாத்தானுக்கும் கோபம் வரும். இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் இறுதியில் தேவனுக்குத்தான் வெற்றி என்பதை வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இறுதி வெற்றி இயேசுவுக்குத்தான். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று சொன்னார். ஆம், கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்கள், இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவர்கள்
பொறுமையுள்ளவர்களாக இருந்தவர்கள் இறுதியில் வெற்றி பெறுவார்கள். இந்த ஓய்வு நாள் எதற்கெல்லாம் நினைவு சின்னம்? தேவன் சிருஷ்டித்தார் என்பதற்கு நினைவு சின்னம், பரிசுத்தம் பண்ணுகிறார் என்பதற்கு நினைவு சின்னம், மன்னிப்பின் இளைப்பாறுதலை தருகிறார் என்பதற்கு நினைவு சின்னம். என்னை படைத்தவர் என்னுடைய தேவன். அவர் என்னை பிரித்தெடுத்து என்னை மேன்மைப்படுத்துகிறார். நான் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டதுனால எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இந்த எண்ணத்தோடு கூட நாம் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். அப்படி ஆசரித்தால் ஓய்வு நாள் நமக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அப்படித்தான் சொல்லுகிறார். அதை மகிழ்ச்சியுள்ள நாளாக நினை, அந்த நாளை மகிமையுள்ள நாளாக நீ நினை. அப்படி நீ நினைத்தால் நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய். எனக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது, அதே போன்ற இளைப்பாறுதல் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் ஓய்வு நாளிலே ஆலயத்தில் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம். ஏன் இப்பொழுது அப்படி முடியவில்லை? ஆலயத்திற்கு சென்றால் ஒருவரை பார்த்து ஒருவர் கோபப்படுவது ஏன்? எரிச்சலோடு இருப்பது ஏன்? உன் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் அவர்கள் பாவத்தையும் மன்னிக்கலாம் அல்லவா? ஆண்டவர் கையில் விட்டு ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால் மற்றவர்களையும் நாம் மன்னிப்போம். ஓய்வு நாள் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. விக்டர் ஹியூகோ என்ற எழுத்தாளர் லே மிசராபிளா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தின் தலைப்புக்கு தமிழிலே நான் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் பரிதாபத்துக்குரியவர்கள். அதில் ஜீன் வால்ஜீன் என்பவரை குறித்து பேசுகிறார். அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு உணவு கொடுப்பதற்காக ரொட்டி திருடி விடுகிறான். அவன் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டான். பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து வருகிறான் ரொட்டி திருடியதற்காக. இன்று கூட அப்படித்தான். 1000 ரூபாய் திருடினவனுக்கு அடி உதவி கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். 1000 கோடி திருடினவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அதில் தப்பித்து விடுவார்கள். இந்த ஏழை மக்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். இந்த ஜீன் வால்ஜீன் விடுதலை பெற்று வந்த பிறகு ஒரு நாள் மான்சானியர் பியாவெனி என்பவருடைய வீட்டிற்கு செல்கிறான். அன்று அவரோடு அவன் தங்குகிறான். மறுநாள் அங்கே இருந்து கிளம்பும்போது அவருக்கு தெரியாமல் அங்கே இருந்த சில வெள்ளி பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறான். அவன் திருடன் தானே, அதனால் அவன் திருடி விடுகிறான். வழியிலே காவலர்கள் அவனை பிடித்துக் கொள்கிறார்கள். உனக்கு எப்படி இவ்வளவு வெள்ளி பாத்திரம் கிடைத்தது? எங்கே இருந்து வருகிறாய்? யாருடைய வீட்டிலிருந்து வருகிறேன் என்று சொன்னான். அங்கே வா என்று அவனை பிடித்து கொண்டு போகிறார்கள். மான்சென்னியர் பியாவினி அவனை பார்க்கிறார். ஏன்பா, உனக்கு நான் சாப்பாடு போட்டேனே, என்னுடைய வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் ஏன் எடுத்துக்கொண்டு சென்றாய் என்று கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை. கொஞ்ச நேரம் யோசித்து மான்சென்னியர் சொன்னார், ஏப்பா அவங்கக்கிட்ட நான் தான் அந்த பாத்திரங்கள்லாம் கொடுத்தேன்னு ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? நீ சொல்லியிருந்தால் உன்னை விட்டிருப்பார்களே என்று சொல்லிவிட்டு, நான் எதற்காக இந்த பாத்திரங்களை உனக்கு கொடுத்தேன் என்பது உனக்கு தெரியும். இவற்றை விற்று அந்த காசை வைத்து நியாயமான முறையில் ஏதாவது செய்து நீ பிழைத்துக்கொள். இனிமேல் நீ திருடவே கூடாது. அதற்காக தானே வெள்ளி பாத்திரங்களை உனக்கு கொடுத்தேன், அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அது நியாயமில்லை. ஜீன் வால்ஜீனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், ஆனால் மன்னிக்கிறார். மன்னிப்பதன் மூலமாக தன்னுடைய பொருட்கள் சிலவற்றை அவர் இழக்கிறார். தன்னுடையதை அவனுக்கு கொடுத்து நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார். ஓய்வு நாளுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு நாளும் நான் அதைத்தான் நினைக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். இந்த இளைப்பாறுதல் எல்லோருக்கும் வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நான் யார்? என்னை மன்னித்த ஆண்டவர் அவர்களை மன்னிக்கலாமே. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருப்பதற்காக பூமியிலே வந்து சிலுவையிலே மறித்தீர். அந்த அன்பை எண்ணி மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் பொறுத்து கொள்வதற்கு எங்களுக்கு பொறுமையை தர வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.